ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லாஸ்ட் வீடியோ, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இடையில என்னால் வீடியோ போட முடியல. சித்தப்பா வீடு, அக்கா வீடு, அத்தை வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் 2 நாள் போயிட்டு வந்ததுலேயே டைம் போயிடுச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு தான் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து டூர் போகிறோம், பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க கும்பகோணம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாட்டி கையில் துண்ணூறு பூசிட்டு பாட்டியை திருப்பி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தோம். டூருக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். ஸ்நாக்ஸ் இல்லாமல் டூரே கிடையாது. ஏன்னா பசங்க நிறைய பேர் வர்றதுனால ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் செப்பரேட்டாக வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து எங்கள் பெரியப்பா, அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா டூருக்கு ரெடி ஆகிட்டிங்களா? எல்லாம் கிளம்பியாச்சு. 10 மணிக்கு வருது. எல்லாம் கிளம்பியிருக்கோம். முன்னாடியே கிளம்பிட்டா பாப்பா ரெடி. வெளியில் எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இந்த வெளில போக போகிறோம். 10 மணிக்கு பஸ்ஸு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பசங்களாம் எல்லாம் ரெடி ஆகி எப்படா பஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, நம்ம வெளியில் போய் பஸ்ஸில் போகிறது. ஏமா இதுக்கெல்லாம் பூ வைக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, வச்சுக்க, அவள் ஆசைப்பட்றேன். சரிம்மா, அதில் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? பாய் பாய். பாருங்க எல்லாம் பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. பாருங்க எல்லாம் ஒரே குஷி. என்ன தம்பி, கிளம்பலாமா? போலாமே. டூருக்கு ரெடி ஆயிட்டீங்களா எல்லாம்? இந்த வீடா குடோனான்னு தெரியல, இவ்வளவு பேக் இருக்கு. ஆமா, எங்க லக்கேஜ் பாருங்க. இது வந்து ஒரு பாதி தான். இங்க இருக்கவங்க மட்டும் இவ்வளவு லக்கேஜ். இன்னும் 4 ஃபேமிலி சேரணும். 4 ஃபேமிலி பஸ் ஒரு ஃபுல்லா லக்கேஜ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா எங்களுக்கு சீட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் டிரைவர் சீட் பக்கத்துல இடம் போட்டு வச்சிருக்கோம். பஸ் டாப்ல ஏறிடும் எல்லாம். ஸ்நாக்ஸ் ரெடி. ஆஹா, இது ஸ்நாக்ஸ் நாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு பஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் பஸ் வந்துருச்சு. எங்கள் டூர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் பசங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. எல்லாம் உள்ள ஏறி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து கரெக்டாக லக்கேஜ் எல்லாம் ஏற்றிடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டோம். அப்புறம் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல இருந்து எங்கள் சித்தப்பா ஃபேமிலியெல்லாம் அதில் ஏறி வந்தாங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஏறி அவங்க ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியத்த பொண்ணு, சின்னத்தை, அவங்க ஃபேமிலி எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக எல்லோரும் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்சம்பழம் வச்சு தான் பஸ்ஸை மூவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சாமி பாட்டு போட்டு எல்லோரும் பாடிட்டு இருந்தோம். சாமி பாட்டு முடிஞ்சோடனே பசங்களுக்கு வந்து ஒரே குஷி. அடுத்தது வந்து நம்ம ஒரிஜினல் வைப் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் நல்லா குத்து சாங்காக போட்டு எல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். இந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியாக போகிறது எவ்வளோ ஒரு சொல்ல முடியாத தருணம் இல்லையா? இதெல்லாம் ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்ம என்ன தான் வயசானாலும் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. எங்கள் அண்ணனும் சின்ன பிள்ளை மாதிரியே மாறிட்டாங்க. சொல்லப்போனால் எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் இருந்தோம்.
கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே டைம் போனதே தெரில. 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட மறந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் எல்லாம் வந்து ஆடி எல்லாம் களைச்சி போயிருப்பீங்க, எனர்ஜி ஏற்றிக்க அவங்கவுங்க ஸ்நாக்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்கும் தனியாக பேக் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே கொடுத்துட்டோம். அதை வந்து எங்கள் அக்கா பையன் தான் வந்து ஒரு காமெடியாக அது ஒரு ஹோஸ்ட் மாதிரி பண்ணி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம். ரெண்டு காலை இருக்கு, ஒண்ணு வந்து ரோஹித் காலை, இன்னொன்னு தருண் காலை. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி எனர்ஜி ஏற்றிட்டு திருப்பி ஒரு டான்ஸ் போட்டோம். எவ்வளோ நேரம் நம்ம முடிச்சிருக்கணும்னு பிளான் போட்டாலும் ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாருக்குமே வந்து டல் ஆயிடுச்சு. சரி எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6:30 இருக்கும். நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிபிக்கு வந்துட்டோம். கோத்தகிரி தான் நாங்கள் எல்லாருமே பிளான் போட்டது. அதனால தான் கோத்தகிரிக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் ரெசார்ட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டு கிட்டக்க வந்துட்டோம். அதனால் பசங்கள்லாம் வந்து எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் அடுத்து பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரெசார்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் வைப் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.